அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாளை வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி ஜனவரி 29 திங்கட்கிழமை அன்று வருகிறது. இந்த சங்கடகர சதுர்த்தியில நம்ம விநாயக பெருமானுக்கு கோவிலுக்கு செல்லும் போது இந்த ஒரு பொருளை நீங்க வாங்கி கொண்டு செல்லுங்க. உங்களுடைய எந்த ஒரு சங்கடமாக இருந்தாலும் கண்டிப்பாக சங்கடகர சதுர்த்தியில நம்ம விநாயக பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய கஷ்டங்களை அவர் நிச்சயமாக தீர்த்து வைப்பார் என்பது ஐதீகம். சரிங்க, அதை பற்றின தகவலை தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாளைக்கு சங்கடகர சதுர்த்தி. சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாலே நம்மளுடைய சங்கடங்களை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான சதுர்த்தியிலேயே சிறப்பான இடத்தை பெறக்கூடிய முக்கியமான நாள் தான் இந்த சங்கடகர சதுர்த்தி. அதனால எப்படிப்பட்ட துன்பங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலுமே சரி, நம்ம சங்கடகர சதுர்த்தியில் விநாயக பெருமானை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய குறைகள் அனைத்தையும் விநாயக பெருமான் தீர்த்து நமக்கு கேட்ட வரத்தை நிச்சயமாக அருள் புரிவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எல்லா கோவில்கள்லையுமே விநாயக பெருமானுக்கு சங்கடகர சதுர்த்தி பூஜை மாலை நேரத்திற்கு அப்புறமாக ஆரம்பிப்பாங்க. அந்த பூஜையில் கலந்து கொண்ட முடிந்தால் கண்டிப்பாக எல்லாருமே விநாயக பெருமானை அந்த பூஜையில் கலந்து நம்ம தரிசனம் செய்யும்போது கண்டிப்பாக நம்மளுடைய குறைகள் அனைத்தும் தீரும். அதனால் நீங்கள் கோவிலுக்கு கட்டாயமாக மாலை நேரத்திற்கு அப்புறமா செஞ்சு அந்த பூஜையில் கலந்துக்கோங்க. நீங்கள் கோவிலுக்கு செல்லும்போது விநாயக பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு, ஏன்னா நாளைக்கு அந்த பூஜையில் அபிஷேகங்கள்லாம் நடத்துவாங்க. அப்போ அந்த அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் இப்போ நீங்கள் எல்லாமே உங்களுக்கு என்ன பிரச்சனைகள்னாலும் தீரணும், எல்லா கஷ்டங்களுமே தீரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சகல சௌபாக்கியமும் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் உண்மையான பசும்பால் கிடைத்தா நீங்கள் வாங்கிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா பாக்கெட் பால் கூட தாராளமாக நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அது மட்டும் அல்லாமல் சங்கடகர சதுர்த்தியில் நீங்கள் அருகம்புல் மாலை சாத்துறது ரொம்பவே நல்லது. அதனால் உங்களால் முடிந்தால் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை வாங்கி கொண்டு செல்லுங்கள் கோவிலுக்கு செல்லும்போது. மாதிரி ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்கும் உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்கள், அர்ச்சனை பொருட்கள், அதாவது அருகம்புல் மாலை இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொண்டு செல்லும் போது நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க, இத்தனை வாரம் நான் வாங்கி தருவேன் ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு ஒரு வேண்டுதலை வைங்க. கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நீங்கள் நினைத்தபடி நிச்சயமாக நடத்தி கொடுப்பார் விநாயக பெருமான். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு சதுர்த்தி விரதம் தான் விநாயக பெருமானுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு விரதம் இந்த சதுர்த்தி விரதம் தான். விரதம் இருந்தாலும் சரி, விரதம் இல்லைனாலுமே சரி, விநாயக பெருமானை நாளைக்கு நீங்கள் வழிபட்டு பாருங்க. உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தாலும் நிச்சயமாக அது அனைத்தும் அத்தனை குறைகளையும் தீர்த்து உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு நீங்க என்ன கேட்குறீங்களோ அந்த வரத்தை நிச்சயமாக விநாயக பெருமான் கொடுப்பார்.